தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி கடந்த வாரங்களிலே நாம் தியானம் செய்து வருகிறோம். இஸ்ரவேல் ராஜாவாகிய சாலமோன் எழுதின நீதிமொழி புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி சொல்லி வருகிறார். தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றவர். ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த சாலமோன் ராஜா கனத்தையும் செல்வத்தையும் மகிமை கேட்காமல் அவர் கேட்ட காரியம், ஆண்டவரே, நான் வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறேன், இவ்வளோ மகா பெரிய பொறுப்புகள் என்னுடைய கையிலே கொடுத்துக்கிறேன், என் ஜனத்தை விசாரிப்பதற்கு எனக்கு விசேஷித்த ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கேட்ட ஞானத்தையும் மட்டுமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரே. ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற ஞானியாகிய சாலமோன் எழுதின இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அதிகமாக குறிப்பிட்ட காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல். நீதிமொழி புஸ்தகம் 1 வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரனும் இஸ்ரவேல் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகள் ஞானத்தையும் போதகத்தையும் புத்திமதிகளையும் விவேகம் நீதி நியாயம் இவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் கொடுக்கிறது. இவைகளை வாசிப்பதினால் தியானிப்பதினால் அவன் தேர்ச்சி பெறுவான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இவ்விதமாக சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் மகனே, உன் தகப்பனுடைய புத்திமதியை கேள், உன் தாயினுடைய போதகத்தை மறவாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். உன் சிரசுக்கு உன் தலைக்கு உண்மையிலே அலங்காரம் வேணும்னா இந்த முடியெல்லாம் இருந்தால் இதுதான் அலங்காரம் இன்னைக்குள்ள வாலிபன் நினைக்கிறாங்க. ஆனால் சாலமோன் சொல்கிறாரு, இந்த வெளிப்பிரகாரமான புறம்பான அலங்காரத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற காலத்தில் பிள்ளைகளே, வாலிபரே, பெற்றோரே, நாம் கவனிக்க வேண்டிய காரியம் சாலமோன் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் நல்லது தான், அவன் தகப்பு புத்தியை கேளு, உன் தாயின் போதகத்தை தள்ளாது. இதுதான் நமக்கு அலங்காரம் நினைக்கிறீங்களே, இதை விட அலங்காரமான அழியாத அலங்காரமாகிய கர்த்தருடைய வசனம் என்ன செய்தால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானமாகிய தேவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என் நாமத்துக்கு பயப்பட உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும் போது உள்ளத்திலும் பிரகாசம், இல்லத்திலும் பிரகாசம், நம்முடைய உள்ளான மனுஷனிலையும் புறம்பான மனுஷனிலையும் ஒரு பிரகாசமான அலங்காரத்தை கொடுப்பதற்கு ஞானமாகிய அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்வாராக. இந்த ஞானத்துக்கு முழுமை கொடுப்பதற்கு அவருக்கு பயப்படுற பயத்தினால் இருப்போம். என் நாமத்துக்கு பயப்படுற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். May God bless you.